Hi, hello dear friends. இன்னைக்கு நாம பார்க்க போறது செம்பருத்தி பூவை வச்சு அல்வா எப்படி பண்ணலாம் தான். அதுக்கு ஒரு 7 பூ அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். வெறும் இதழ மட்டும் எடுத்துக்கங்க. இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிங்க. ஏற்கனவே வாஷ் பண்ணியிருக்க பூவையும் இதில் சேர்த்துக்குங்க. மீதி இருக்க தண்ணியும் இதிலே ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா மூடி வச்சிருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்குது. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது, உங்களுக்கு தெரியும். இது நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா ஃபேட் ஆகி அந்த கலர்லாம் அந்த வாட்டரில் நல்லா டிப் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் அப்படியே பாயில் ஆகட்டும் ஓப்பன்லேயே. இப்போ இதோட ஃபுல் எசன்ஸும் இந்த தண்ணியில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. ஸோ இதை அப்படியே தனியாக இந்த பவுலில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துங்க. இதில் 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துங்க. இப்போ செம்பருத்தி பூவோட ஃபில்டர் இங்கே இருக்குது. இதில் கொஞ்சமாக அதில் அந்த கார்ன்ஃப்ளவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி எடுத்துக்குங்க. கிளம்சியாக இருக்க வேணாம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுங்க. இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 5 முந்திரி பருப்பு அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே நெய்யில் 10 திராட்சை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க செம்பருத்தி வாட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம நெய்யை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏற்கனவே நான் பாதாம் பிஸ்னி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது பார்க்கவே வாய் எச்சு ஊறுதா. எம்மியான டெலிஷியஸான செம்பருத்தி பூ அல்வா ரெடி ஆயிடுத்து. இதை நம்ம இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுல் எடுத்துப்போம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க செம்பருத்தி பூ அல்வாவை இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. இதுக்கு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அது நல்லா ஆறி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான டெலிஷியஸான செம்பருத்தி பூ அல்வா ரெடி.